ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து தொண்டை சளி இருமல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு சாதம் தான். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இது கூட வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு 10 பல்லு போல் பூண்டை வந்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்சிகமும் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நல்லா வேக வச்ச அரிசியை வந்து நான் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.